தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஒன்றாக திரண்டு மாபெரும் காதுகுத்து விழா என்ற ஒரு பதாகைகளை ஏந்தியவாறு செய்தியாளர்களை தற்போது சந்திக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்க்கலாம். தற்போது நாம் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சியினர் சார்பில் தற்போது மாபெரும் காதுகுத்து விழா என்ற ஒரு பத்திரிகைகளை ஏந்தியவாறு அனைவரும் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் மறுபடியும் மீண்டும் சட்டப்பேரவைக்குள் செல்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடங்கவிருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது திமுக ஆட்சியில் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் குறித்து தற்போது நடைபெறக்கூடிய இந்த பட்ஜெட் குறித்து விமர்சிக்கக்கூடிய வகையில் மாபெரும் காதுகுத்து விழா என்ற பத்திரிகையை ஏந்தியபடி எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவைக்கு வருகின்றிருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஒன்றாக திரண்டு மாபெரும் காதுகுத்து விழா என்ற ஒரு பதாகைகளை ஏந்தியவாறு செய்தியாளர்களை தற்போது சந்திக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்க்கலாம். தற்போது நாம் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சியினர் சார்பில் தற்போது மாபெரும் காதுகுத்து விழா என்ற ஒரு பத்திரிகைகளை ஏந்தியவாறு அனைவரும் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் மறுபடியும் மீண்டும் சட்டப்பேரவைக்குள் செல்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடங்கவிருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது திமுக ஆட்சியில் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் குறித்து தற்போது நடைபெறக்கூடிய இந்த பட்ஜெட் குறித்து விமர்சிக்கக்கூடிய வகையில் மாபெரும் காதுகுத்து விழா என்ற பத்திரிகையை ஏந்தியபடி எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவைக்கு வருகின்றிருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஒன்றாக திரண்டு மாபெரும் காதுகுத்து விழா என்ற ஒரு பதாகைகளை ஏந்தியவாறு செய்தியாளர்களை தற்போது சந்திக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்க்கலாம். தற்போது நாம் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சியினர் சார்பில் தற்போது மாபெரும் காதுகுத்து விழா என்ற ஒரு பத்திரிகைகளை ஏந்தியவாறு அனைவரும் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் மறுபடியும் மீண்டும் சட்டப்பேரவைக்குள் செல்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடங்கவிருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது திமுக ஆட்சியில் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் குறித்து தற்போது நடைபெறக்கூடிய இந்த பட்ஜெட் குறித்து விமர்சிக்கக்கூடிய வகையில் மாபெரும் காதுகுத்து விழா என்ற பத்திரிகையை ஏந்தியபடி எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவைக்கு வருகின்றிருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஒன்றாக திரண்டு மாபெரும் காதுகுத்து விழா என்ற ஒரு பதாகைகளை ஏந்தியவாறு செய்தியாளர்களை தற்போது சந்திக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்க்கலாம். தற்போது நாம் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சியினர் சார்பில் தற்போது மாபெரும் காதுகுத்து விழா என்ற ஒரு பத்திரிகைகளை ஏந்தியவாறு அனைவரும் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் மறுபடியும் மீண்டும் சட்டப்பேரவைக்குள் செல்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடங்கவிருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது திமுக ஆட்சியில் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் குறித்து தற்போது நடைபெறக்கூடிய இந்த பட்ஜெட் குறித்து விமர்சிக்கக்கூடிய வகையில் மாபெரும் காதுகுத்து விழா என்ற பத்திரிகையை ஏந்தியபடி எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவைக்கு வருகின்றிருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஒன்றாக திரண்டு மாபெரும் காதுகுத்து விழா என்ற ஒரு பதாகைகளை ஏந்தியவாறு செய்தியாளர்களை தற்போது சந்திக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்க்கலாம். தற்போது நாம் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சியினர் சார்பில் தற்போது மாபெரும் காதுகுத்து விழா என்ற ஒரு பத்திரிகைகளை ஏந்தியவாறு அனைவரும் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் மறுபடியும் மீண்டும் சட்டப்பேரவைக்குள் செல்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடங்கவிருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது திமுக ஆட்சியில் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் குறித்து தற்போது நடைபெறக்கூடிய இந்த பட்ஜெட் குறித்து விமர்சிக்கக்கூடிய வகையில் மாபெரும் காதுகுத்து விழா என்ற பத்திரிகையை ஏந்தியபடி எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவைக்கு வருகின்றிருக்கிறார்கள்.